அனு, அம்மா, தேவநந்தினியோட சீஃப் நீ. இனிமேதான் பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் வரப்போகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் அத தைரியமா எதிர்த்து நிக்கணும். சரியா? நீ எல்லாத்தையும் சிறப்பா நிர்வகிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இருக்குல்ல? வெரி குட். ஆல் தி பெஸ்ட் அனு. என்னைக்கும் உன் தன்னம்பிக்கைய விட்டு கொடுத்துறாத. எழுந்துருமா, நல்லா இருமா. உன்னை பார்த்ததுல என் மனசு உன்கிட்ட ரொம்ப நாளா பழகுன மாதிரி தோணுது. உன்னை கோயில்ல பார்த்துட்டு வீட்டுக்கு போனதும் உனக்கு எப்படியாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. இப்ப பார்த்தா ஏன் பர்த்டேக்கு நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்ட. என்ன யோசிக்கிற? உன்னை பார்த்ததுதான் நீ எனக்கு தந்த பெரிய கிஃப்ட். எனக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியாதுமா. ஏன் சூர்யா உன்கிட்ட சொல்லலையா? இல்லம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ மா. தேங்க் யூ so much. சரி வா, உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலாம். வா. சார் வாட் ஹேப்பன்? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இந்த மீட்டிங் எவ்வளவு முக்கியமானதுன்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா? என் மரியாதையை கெடுக்கணுங்கிறதுக்காகவே அவ இப்படி வந்திருக்காளா? நான் அவளை எவ்வளவு உயர்வான இடத்துல. சார் என்னவா வேணா இருக்கட்டும், நீங்க இப்படி திடீர்னு வெளியில வந்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்கள உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மா வேற இருக்காங்க. ப்ளீஸ் கம் சார். தேவநந்தினி சாரீஸோட சீஃப் அவ. நம்ம கம்பெனில தேவநந்தினி சாரீஸ்க்கு இருக்கிற மரியாதையும் இம்பார்ட்டன்ஸும் அவளுக்கு தெரியாதா? ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்திருக்கா? அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் பாத்தியா? எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்கா பாத்தியா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ட்ரெஸ் அவ போட்டிருக்காளா? ஏன் இன்னைக்கு மட்டும் இப்படி வரணும்? அதான் சார் எனக்கும் புரியல. பட் நான் இதை சொல்லிதான் ஆகணும். அவ இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கா சார்? கம் ஆன் மீரா. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் செய்ய போற போர்ட் மீட்டிங்க்கு இந்த மாதிரி தான் வருவாங்களா? அதுவும் இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா? சார் ப்ளீஸ் காம் டவுன். நீங்க இப்படி சத்தம் போட்டீங்கன்னா எல்லாரும் என்னவோ ஏதோன்னு பேனிக் ஆயிடுவாங்க சார்.
அவ ஒருத்தியால இந்த மீட்டிங் ஸ்பாயில் ஆக வேண்டாம் சார். ப்ளீஸ் பி நார்மல். இந்த மீட்டிங்கே அவளுக்காக தான். அவளால மத்தவங்க மூட் ஸ்பாயில் ஆக வேண்டாம்னா என்ன அர்த்தம்? நான் நார்மலா இருக்கணுமா? அவ நார்மலா வந்திருந்தா நான் ஏன் அப்நார்மலா பிஹேவ் பண்ண போறேன்? அவளை முதல்ல நார்மலா வர சொல்ல, என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணாத. Damn it. சார் ப்ளீஸ். மிஸ்ஸஸ் பிரகாஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. நீங்க இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா ஐ அம் ஷூர் she will be upset. என்ன சுப்பு, இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? கடையில தானே இருக்க? கடையில தான் இருக்கேன். அதுக்காக கடையில இருந்து போன் பண்ண முடியுமா? முதலாளி கடுப்பா என்னையும் உருன்னு பாப்பாரு. அதான் வெளியே வந்து போன் பண்றேன். ஆமா, அனு போன் பண்ணலா? ஆபீஸ்ல என்ன நடந்தது அதை சொன்னாலா? ஏ, நான் தான் போன் பண்ணுமா? நீ போன் பண்ணி கேட்க மாட்டியா? ஐயோ, நான் போன் பண்ணா டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்ட்டு தான் நான் பண்ணல. ஓ, நான் பண்ணா இருக்காதா? எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசாத. நீ முதல்ல அனுக்கு போன் பண்ணு. இங்க பாரு சுப்பு, இன்னைக்கு அவளுக்கு ப்ரமோஷன், எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னா. எல்லாம் முடிஞ்சதும் உன் பொண்ணு முதல்ல உனக்கு தான் போன் பண்ணி எல்லாம் சொல்லுவா. அப்படி ஒருவேளை உன் பொண்ணு உன்னை மறந்து எனக்கு போன் பண்ணா உடனே நான் உனக்கு போன் பண்ண சொல்றேன். ஓகேவா? இப்ப அங்க இருக்கிற வேலையை பாரு. போனவே சுப்பு. என்னக்கா, அத்தானுக்கு உன் கூட போன்ல பேசாம இருக்க முடியலையா? யாரு? சுப்பு. நீ வேற போ. பொண்ணு மீட்டிங்னு ஓடினாலே அவங்க என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு தெரிஞ்சுக்க எனக்கு போனு. இது கடைக்கு தானே போச்சு, கடையில இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியது தானே. ஆனா பொண்ணு என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு அவன் நினைப்பாவே. சரியா போச்சுக்கா. அது என்ன கார்ப்பரேட் ஆபீஸா இல்ல கவர்மெண்ட் ஆபீஸா நீங்க நினைச்சப்பெல்லாம் பேசுறதுக்கு? வேணும்னா ஒரு நாள் கூட போய் ஆபீஸ்ல இருந்து பாரு, உனக்கு அப்ப புரியும். அவங்களுக்கு வேலை இருக்குன்னு நம்ம பாத்துட்டு இருக்க முடியுமா? நம்ம பொண்ணுகிட்ட நமக்கு எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப நம்ம போன போட்டு பேசதான் செய்வோம். மீட்டிங்க்கு யார் வந்தா நமக்கு என்ன? சூர்யா சாரா இருக்கட்டும், இல்ல அவங்க அம்மாவே வரட்டும். மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிச்சு, இல்ல முடியல இப்ப நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு போன் எடுத்து ஒரு வார்த்தை சொன்னதா என்ன? சூர்யா சார் அம்மா என்ன போன் எடுத்து பேசினா கோச்சுக்குவா போறாங்க? அவங்களும் ஒரு அம்மா தானே, அவங்களுக்கு என் நிலைமை புரியாதா என்ன? ஐயோ அக்கா, நீ என்ன பேசுற? அந்த அம்மா தான் ஆபீஸ்ல முக்கியமான ஆளு. அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாளா இல்ல உன்கிட்ட போன் பேசிட்டு இருக்கணும்னு நினைப்பாளா அவ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் போன் பண்ணா எடுக்கணும். ஆண்டு எழுத்துல வர்றவன் அணுவுக்கு புருஷனா வருவான்னு சாமியாடி அம்மா சொன்னதை பூர்ணிக்கு சொல்லாமா வேணாமா? ஐயோ, வேண்டவே வேண்டாம். இவ போய் சுப்பு கிட்ட சொல்லி அப்புறம் சுப்பு வேற என்ன திட்டும். இப்போதைக்கு இது நம்மகிட்டே கிடக்கட்டும். சரியான சமயம் வரும்போது சொல்லிக்கலாம். என்ன சுப்பு? இல்ல, கடைக்கு டீ குடிக்க வந்த. நீ போடுற இஞ்சி டீ ஞாபகம் வந்தது, அதான் போன் பண்ண. சரி, நீ அனுகிட்ட போன் பேசினியா இல்லையா? இதுக்கு தான் போன் பண்ணியா? நீ போன் பண்ணி ஒரு நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள அடுத்த போனா? அனுக்கு போன் பண்ணி பேசினியா இல்லையா, அதை மட்டும் முதல்ல சொல்லு. நான் அவளுக்கு போன் போட்டேன், அவ போனை எடுக்கல, பிஸியா இருக்கா போல. அவளே பார்த்துட்டு உனக்கு போன் போடுவா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத சுப்பு. நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, ஒரு நடப்பை பார்த்துட்டு வாயே. நான் ஒன்னும் சும்மா இல்ல, இங்க எனக்கு 1000 வேலை இருக்கு. அங்க என்ன உனக்கு கஸ்டமரா வராங்க? ஓட்டிட்டு தானே இருக்க, ஒரு நட நீ தான் போயிட்டு வாயே. கடை முதலாளி அலோ பண்ண மாட்டாரு, நடக்கிற காரியம் இல்ல, விடு. யாரு? அந்த முண்டக்கண்ணனா? ஆளு வராத கடைக்கு எதுக்கு 4 பேரு? அவனே பாத்துக்க சொல்லிட்டு ஒரு நட நீயே போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, டென்ஷன் ஒன்னும் தேவையில்லை. முடிஞ்ச உடனே அவளே போன் பண்ணுவா. இவ்வளவு நேரம் நான் இதே தானே கத்திக்கிட்டு இருந்தேன். போன வயசு. ஐயோ, நல்ல ஜோடி போ. அம்மா ப்ளீஸ். மேம், தேங்க் யூ.
அனு ம்? நீ உன் பாஸ் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லாம யோசிக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஆமாம்மா, அது வந்து உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்ல அனு. எனக்கு இந்த மாதிரி செப்பரேட் கேபின்லாம் வேணாமா. எத்தனை நாள் எங்க இருந்து வேலை பார்த்தேனோ அங்கேயே இருந்து வேலை பார்க்கறேம்மா. இவ்ளோ நாள் இவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து உட்காந்துதான் வேலை பார்த்தேன். இப்ப மட்டும் திடீர்னு தனியா ஒரு கேபின்ல உட்காந்தா என்னமோ மாதிரி இருக்கும். ப்ளீஸ்மா. இதெல்லாம் பாத்துக்க. இப்ப சந்தோஷம் தானே? தேங்க்யூ சார். நீ யோசிக்கிற விதம், பேசுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானு. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. உன் வயசுக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டானு. சூர்யா, தேவநந்தினி ஃபேப்ரிக் செக்ஷனுக்கு நீ சரியான ஆளை தான் போட்டிருக்க. வெரி குட் சூர்யா. ஓகே, நாம இப்போ ஓபனிங் செரமனி தேங்க்யூ ஆல். சார், நீங்க எதுவுமே பேசலையே. அதான் அம்மாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடந்துக்கலாம். வாங்கம்மா, புறப்படலாம். சூர்யா, நான் இன்னும் உன் சேம்பரை பார்க்கவே இல்லையே. ஆமாமா, கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஆபீஸ் முழுக்க நீங்க பார்க்கணும். எத்தனையோ வருஷம் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க. இப்படி உடனே போனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நைஸ். உன் ரூம் ரொம்ப நல்லா இருக்கு சூர்யா. இன்டீரியர் மாத்தினதுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். ரூம் கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது. இதெல்லாம் யாருடைய ஐடியா? உன் ஐடியாவா பங்கஜ்? சூப்பர்ப்பா. இல்லம்மா, எல்லாமே மீராஜியோட ஐடியா. ஓ, ஆக்சுவலி சூர்யா சார் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி மீராஜி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆபீஸ்ல சூர்யா சாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு மீராஜி மட்டும்தான். மீராவுக்கு இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே இருக்க முடியாது. கரெக்ட்மா, இந்த கிரெடிட்லாம் மீராஜிக்கு தான்.
தேங்க்ஸ் பங்கஜ், தேங்க்ஸ்மா. ஹவவர் இது ஒரு டீம் ஒர்க்கா தான் நான் பாக்குறேன். இந்த வேலையை நான் இனிஷியேட் பண்ணிருந்தாலும் இத சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணது நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் தாமா. சோ இந்த கிரெடிட் எல்லாருக்குமே தான் போய் சேரணும். வெரி குட் மீரா. உன்னோட ப்ரொஃபஷனலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் கரெக்டா இந்த வேலையை செஞ்சாலும் பின்னால் இருக்கிற மூளை உன்னோடதான். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூமா. நான் எப்படியாவது உள்ள போய் சூர்யா சார் கிட்ட பேசியே ஆகணும். ஆனா நான் பேசினா சூர்யா சார் கேட்பாரா? அவர் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. கடவுளே. ஓகே பங்கஜ், ஓகே மீரா. உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால இப்பதான் ஆபீஸ்க்கு வர முடிஞ்சது. நீங்க எல்லாம் சூர்யாவுக்கு பக்கபலமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நானே என் கண் கூட இன்னைக்கு பார்த்தேன். இதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூ. சூர்யா கிளம்பலாமா? அம்மா நாம கிளம்பலாமா? வரேன் மீரா. அனு, இங்கதான் இருக்கியா? உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்னு நினைச்சேன். கிளம்பிட்டீங்களாமா? ஆமாம்மா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் அனு. இந்த பாரு, என்னைக்கு ஃப்ரீயா இருக்கியோ அன்னைக்கு வீட்டுக்கு வா. ஏதாவது காரணம் இருந்தாதான் என்னை பார்க்க வரணும்னு இல்ல. உனக்கு எப்பெல்லாம் என்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வா. கண்டிப்பா வரேம்மா. தேங்க்யூ சோ மச். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? உங்க கூட பேசினாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னமோ உங்க கூட ரொம்ப நாளா பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். நான் இந்த கம்பெனிக்கு புதுசா வந்திருந்தா கூட என்கிட்ட நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா அனு, என்ன அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பிரிட்டன் பண்ணாத. பார்க்க நல்லா இல்ல. அவங்கள மேடம்னு மட்டும் கூப்பிடு. ஓகே?